திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காலையிலிருந்தே உட்கார்ந்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. அருள் அன்னை வள்ளல் பெருமானின் அடியாருக்கெல்லாம் அடியாராக இருந்து தனது உடல் பொருள் ஆணையை சன்னாகத்துக்கு அர்ப்பணித்த அம்மையின் நிறைவாக இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான நிகழ்வு. நான் காலையில தான் சென்னையிலிருந்து கிளம்பினதுனால வருவதற்கு மதியானம் ஆயிடுச்சு. ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்களுடைய கச்சேரி, ஜீவனுள்ள சீனிவாசன் பாடிய கச்சேரி, அதிலே ஜீவன் இல்லாமல் இருக்கிறோம். அற்புதமான அந்த இசையை கேட்க வேண்டும். ஒரு விழா எடுப்பது என்றால் அதற்கு பின்னாலே எவ்வளவு வேலைகள் இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி கலந்த வணக்கங்கள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்க ரொம்ப அழகா அந்த பொருளை எடுத்து சொன்னாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. சொல்லுகின்றவனை நோக்காமல் அவன் என்ன சொல்லுகின்றான் என்பதை நோக்க வேண்டும். அதுதான் மெய்ப்பொருள் காண்பது. இது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குதா? இது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கா? நம்மளுடைய பழக்கமே சொல்லுகின்ற ஆளை கவனிப்பதுதான் நம்மளுடைய வழக்கம். அவன் என்ன சொல்லுகின்றான் அது நம்ம காதுல வாங்க மாட்டோம். அது இரண்டாம் பட்சம் தான். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருக்கிறான், இதுதான் நமக்கு முதல்ல நிற்கும். ஏன்னா அந்த மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கின்றோம், அதே போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வள்ளல் பெருமான் சொல்லுவார், சத்தியவான் வார்த்தை இது நான் உரைத்தேன் கண்ணி, சந்தேகம் இலை இதனில் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமா, இனிவரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் ஒரு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகம் தூய்மையுறும். நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும். செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்து இருப்பார். திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்ற நாமே. பேருபதேசத்திலே சொல்லுவார், இதுவரை இருந்தது போல் இனியும் மீன்காலம் கழித்துக் கொண்டிராதீர்கள் என்று. அதுபோல இந்த தினத்தை நாம் ஒரு அற்புதமான தினமாக ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ அதை பத்தி கவலைப்படாம இனி இந்த நொடி முதல் கொண்டு யார் எதை சொன்னாலும் அதனுடைய மெய்ப்பொருளை காண வேண்டும் என்று உங்களுடைய பாதம் வணங்கி கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஏன்னா இப்பெல்லாம் யார் எதை சொன்னாலும் உடனே நம்பியிருக்கிறார். இதை இவர்கள் சொல்லி இருப்பார்களா, இதை இவர்கள் செய்திருப்பார்களா என்ற சிந்தனையே நமக்கு கிடையாது. சொல்லுகின்ற ஆளை பொறுத்து அந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால இந்த தலைப்பு மெய்ப்பொருள் காண்பது. வள்ளல் பெருமான் நம்முடைய ஆணையும் பெண்ணையும் இந்த உலக மக்களை நம்ம எல்லாருமே ஆண்கள் பெண்கள் பிரிக்கணும். வள்ளல் பெருமான் அப்படி கூட பிரிக்கல. எல்லோருமே பெண்கள் அப்படின்ற இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களும் பெண்கள். இறைவன் மட்டும்தான் உலகியல் அடிப்படையிலே இரண்டாக பிரிக்கிறார். மன அறிவு யாருக்கெல்லாம் செயல்படுகின்றதோ அவர்கள் எல்லாம் பெண்கள். உடல் அமைப்பிலே ஆணாக இருந்தாலும் சரி
அறிவு யாருக்கு செயல்படுகிறதோ அவர்கள் பெண்கள், ஆன்ம அறிவு யாருக்கு செயல்படுகிறதோ அவர்கள் ஆண்கள். இப்படித்தான் வள்ளல் பெருமான் நம்ம எல்லாம் பிரித்திருக்கிறார். உருவத்தால் ஓரளவு கொள்ளலாம், நம்ம ஆனா உருவத்தை தான் நம்ம ரொம்ப முக்கியமா கருதிட்டு இருக்கோம். மெய்ப்பொருள் இந்த இறைவன் கிட்ட கேட்கிறான், காசு இல்லாதவன் கடைசியில நின்றுதான் உன்னை பார்க்க வேண்டியிருக்கு, காசு இருக்கிறவன் முன்னாடி நின்று உன்னை பார்த்துட்டு இருக்கிறானே, இது என்ன நியாயம்? என்ன அதிகமா காசு கொடுத்தா கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல இருந்து ஆண்டவனை பார்க்க, 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தா எங்கேயோ 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஆண்டவனை பார்க்க. இந்த சூழ்நிலை இருக்குது, இது என்ன நியாயம்னு கேட்கலாம். ஆண்டவன் அப்படியே அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பு. தாயின் சிறந்த கோயில் இல்லைன்னு சொன்னேன், யாராவது வணங்குறீங்களா? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? கேட்கலாம் சிரிச்சுக்கிட்டு. தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் சொன்னேன், நம்புனீங்களா? அட ஏழைக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுயா, அதுதான் நீ என்ன சேர வேண்டிய வழின்னு சொன்னேன், செஞ்சீங்களா? எதுவுமே செய்யல. அது எதையுமே செய்யல. எனக்கு ஒரு கோயில் எடுக்கிறீங்க, அதுக்கு இடத்த நீங்க தீர்மானம் பண்றீங்க. அந்த கோயிலுக்கு உபாபிஷேகம் பண்றீங்க, அந்த நேரத்தையும் நாளையும் நீங்க தான் தீர்மானம் பண்றீங்க. எனக்கு வழிபாடு பண்றீங்க, அந்த நேரத்தையும் நாளையும் நீங்க தான் தீர்மானம் பண்றீங்க. எல்லாத்தையும் நீங்க தீர்மானம் பண்றீங்க. கடைசியில இந்த எனக்கு ஒரு கட்டணத்தையும் போட்டு என்னை பார்க்க வரவங்கள்ட்ட இருந்து ஒரு கட்டணத்தையும் வசூலிச்சு என்ன ஒரு காட்சி பொருளா ஆக்கி வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இதை மட்டும் எங்கிட்ட கேட்கிறீங்க, இது என்ன நியாயம்னு கேட்டானா? இதுதான் இன்றைய காலகட்டம். மெய்ப்பொருள் காண்பது, இதனுடைய உண்மை பொருள் என்ன? அப்ப காசு இருக்கணும், நம்மளுக்கு ஆண்டவரை பக்கத்துல போய் பார்க்கணும்னா காசு இருக்கணும். ஒரு பணக்காரன் ரொம்ப தலைவலியா ஐயா, கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஐயா, கரண்ட் இல்ல. தலைவலி, தீராத தலைவலி, எவ்வளவு வைத்தியம் பண்ணிட்டான், வேலைக்கே ஆகல. அந்த ஊருக்கு ஒரு பெரியவர் வராரு, அவர்கிட்ட போய் சொல்லலாம் இந்த மாதிரி பிரச்சனை. அவர் வந்து, நீ பச்சையான பொருளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தலைவலிக்காது, நீ பச்சை கலரை தான் பார்க்கணும் அப்படின்னாரு. அவன் வீட்டெல்லாம் நல்ல பணக்காரன், வீடு எல்லாத்தையும் பச்சை கலர் ஆகிட்டான். வீடு ஃபுல்லா பச்சை கலர் ஆச்சு, அவனுக்கு தலையை வலிக்கல. அடடா, அவர் சொன்னது ரொம்ப உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு. எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளே இருக்குது, வெளியே வரணுமே. வெளியே வந்தா எல்லாம் வேற வேற கலரா இருக்கும், பல வர்ணங்கள். பார்த்தான், இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்தான். அவன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடத்தெல்லாம் பச்சை கலரை அடிக்க ஆரம்பிச்சான். பில்டிங்கை மட்டும் அடிக்கல, எதிர்க்க யாராவது வந்து அவங்களுக்கும் பச்சை சாயம். ஆடு மாடு எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் பச்சை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனிவர் அந்த பக்கம் வராது, அவரை நிறுத்துறாங்க 4 பேர் நிறுத்தி, அவரு மேல பச்சை சாயம். என்னையா பண்றீங்க? இல்ல எங்க எஜமானன் இந்த மாதிரி பண்ண சொன்னார், எங்க எஜமானன் கூட்டிட்டு இந்த விஷயத்த சொன்னவர் வராரு அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அடடா, நம்ம தலைவலியை நீக்கிற பெரிய மகான் வராரு அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சி. அவரை வரவேற்று உட்கார வச்சு, ஐயா நீங்க சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை, எனக்கு இப்ப தலைவலிக்கிறதே இல்லை. அதெல்லாம் இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்குது, ஊரே பச்சையா கிடக்கு, என் மேல கூட பச்சை சாயத்தை ஊத்துறதுக்கு வந்துட்டாங்களே, என்ன ஆச்சு? நீங்க தானே ஐயா சொன்னீங்க பச்சை கலரை பார்த்தா தலைவலிக்காது. நான் பச்சை கலரே பார்த்துட்டு இருக்கேன், தலையை வலிக்கணும். அதனாலதான் எல்லாத்தையும் பச்சையாக்கிட்டு இருக்கேன். ஒரு 100 ரூபாய் கொடுத்து பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே பச்சையா தெரிஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாரோட விரோதத்தையும் சம்பாதிச்சுக்கிறீங்க அப்படின்னா, மெய்ப்பொருள் என்ன சொன்னாரு, அதனுடைய உண்மை பொருள் என்ன தெரியும். இப்படிதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு தெரியும், அது தெரியாம தான்
இது ரொம்ப வருத்தமான விஷயம். நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் எப்பவுமே சொல்லுவேன். வள்ளல் பெருமான் ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகழகே. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, எந்த தேசம், எந்த இனம், எதையும் பார்க்காதீங்க, எல்லாரையும் ஒன்னா கூப்பிடுங்க, அதுதான் சன்மார்க்கம். இது மெய்ப்பொருள். இதை புரிஞ்சுக்கிட்டோமா? சன்மார்க்கிகளே இதை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு வேதனையில் நான் பேசுகின்றேன். சன்மார்க்க சங்கத்துக்குள்ளார் இருந்தால் விபூதி இடக்கூடாது. விபூதி இட்டா உனக்கு என்ன, விபூதி இல்லைன்னா வள்ளல் பெருமானை வணங்கக்கூடாதுன்னா, வள்ளல் பெருமானை வணங்கினா உனக்கு என்ன, வணங்கலன்னா உனக்கு என்ன? சன்மார்க்கம் என்பது வேதமே இல்லாமல் அனைத்து உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றாக சேர்த்துக் கொள்வது சன்மார்க்கம் என்று சொன்ன வள்ளல் பெருமான் கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு விபூதி இட்டவங்க எல்லாம் வெளியே போக, அவங்க எல்லாம் சன்மார்க்கிகள் இல்லைன்னு சொன்னா அவரை நம்ம எப்படி சன்மார்க்கத்தில் சேர்க்கிறது? மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அருமையான ஒரு தலைப்பு. ஒருத்தன் ஒரு பஸ் சொன்னா பேசஞ்சர்ஸ் போய்கிட்டே இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் கதை சொல்றது வழக்கம். ஏன்னா சன்மார்க்கத்தை கதையின் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய சன்மார்க்கத்துல கதை சொல்ல வேண்டாம், கதையை சொல்லி சன்மார்க்கத்தை சொல்லலாம். நீங்க எந்த கதை வேணாலும் சொல்லுங்க, அதில் ஒரு சன்மார்க்க கருத்தை கொண்டு வரும். எந்த சினிமா வேணா சொல்லுங்க, அதுல இருக்கக்கூடிய சன்மார்க்க கருத்தை என்னால் எடுத்துட்டு வரும். ஏன்னா நம்முடைய கண்ணோட்டம், சன்மார்க்க பார்வை நமக்கு இருக்கணும். அதுதான் என்னுடைய அடிப்படை. ஒரு பேருந்து நிறைய பேசஞ்சர்ஸ் அந்த இடி அப்படியே பக்கத்துல விழுந்துட்டே இருக்குது. பஸ்ஸுக்கு பேருந்து பக்கத்துல இடி விழுந்துட்டே இருக்கு. அப்ப அந்த வண்டியை ஓட்டுறவர் அவருக்கு புரியுது, இந்த பஸ்ல இருக்கிற யாரையோ போட்டு தள்ளுறதுக்கு இடி விழுந்து இருக்கு. அது மற்றவங்க எல்லாரும் இருக்கிறதுனால அந்த இடி இந்த பஸ்ல விழாம பக்கத்துல விழுந்துட்டே இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு பண்ணணும், இல்லாட்டி அது இடி விழுந்துச்சுன்னா எல்லாரும் இறந்து போறதுக்கு அமைஞ்சிடும். அதனால பஸ்ஸை நிறுத்தி ஒரு 50 அடியில ஒரு மரம், பஸ்ஸை நிறுத்திட்டு சொல்லிட்டான், இங்க யாருக்கோ இன்னைக்கு ஆயுள் முடியும், இடி விழுந்து தாக்க போகுது. அந்த உசுரை எடுக்கிறதுக்காக இடி வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதனால மற்ற உயிரெல்லாம் போகும் போல இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரா இறங்கி போய் அந்த மரத்தை தொடுது. யாருடைய விதி நிற்க முடியுதோ அவங்க தொடும் போது இடி அந்த மரத்தில் விழுந்து அவங்க இறந்துருவாங்க. மற்றவங்க எல்லாம் பிரச்சனை. எல்லாருக்கும் நல்ல யோசனையா இருக்கு. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் காப்பாற்றலாம் இல்லையா? ஒருத்தர் தானே ஆகணும். முதல்ல இருக்கிறவனுக்கு முதல்ல எப்படி ஒருத்தன் போவான் சொல்லுங்க? அவனை பிடிச்சி கம்பல் பண்ணி அவன் போய் அந்த மரத்தை அப்படியே தொடுறான். தொடறதுக்கு முன்னாடி பாதிலேயே போயிடுச்சு. போய் அதை தொடுறான். அப்பா அப்படி உட்காந்து எல்லாரும் இறங்கிட்டாங்க. அவங்க போய் பஸ்ல உட்காந்து இப்படி ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் ஆகும். கடைசி பேசஞ்சர் என்ன நிலவர போய் யோசிச்சு பாருங்க. கருங்காலி உன்னாலதானடா போய் ஒழிடா, எல்லாரும் காப்பாத்திட்டாங்க. ஆண்டவா ரொம்ப நன்றி அப்படின்னு அத்தனை பேரும் பஸ் உள்ள உட்காந்துட்டு அவ்வளவு சந்தோஷம். அவன் போறான். அவனுக்கு உடம்பு கை காலெல்லாம் நடுவு. போறான் போய் அந்த மரத்தை போடுறான். அப்படி ஒரு இடி, வேறு இடி அந்த பஸ்ல விழுந்து. அந்த பஸ்ல விழுந்து அந்த ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக அந்த ஒருத்தனால அத்தனை பேரும் உழைச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளவு நேரம் அவனை இறக்கி விட்டாங்க. அத்தனை பேரும் இதுதான் அந்த மெய். நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை காப்பாற்றணும் ஒருத்தர் இருப்பான். நாம அதை உணர்றதே கிடையாது. வெட்டி விடுறதுலயே தான் இருக்கு. அதனால வள்ளல் பெருமான் சொல்றார், சுற்றம் தழுவுதல் அப்படின்னா. சுற்றம் தழுவுதல் ஆதி காலத்துல இருந்து இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, என்னுடைய காலத்திலேயே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நான் பாட்டு கிளம்பி போவேன். எங்க அக்கா வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு போனோம்னா நான் பாட்டு கிளம்பி போவேன். ஆனா
ஆனா இப்ப இருக்கிற பசங்களை பாத்தீங்க அப்படின்னா போன் பண்ணி வரட்டுமா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டுதான் போக வேண்டிய சூழ்நிலை இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி போயிடுச்சு. சுற்றம் தழுவதிலே இங்கே கிடையாது. யார் வீட்டுக்காவது போனா வீடு பூட்டிதான் இருக்கும். அவங்க இருப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படி பூட்டிலாம் அப்படி இல்லை, தைரியமா கணக்கு போவோம். அவங்க இல்லைன்னா அந்த வீட்டோட சாமி அந்த மாடத்துல இருக்கும், எடுத்து தப்பு உள்ள உட்காந்துட்டு இருக்கும். இப்ப வீட்டுக்கு கதவு ஒன்று பூட்டு, அதுக்கு ஒரு கேட்டு ஒன்று பூட்டு, அதுக்கு வெளியில ஒரு பெரிய காம்பவுண்ட் வால், அதுல ஒரு கேட்டு, இதுக்கு உள்ளார ஒரு நாய். இப்படிதான் வாழ்ந்துட்டு சுற்றம் தழுவுதல். ஏனென்றால் இந்த வாழ்க்கையுடைய மெய்ப்பொருளை நம்ம வள்ளல் பெருமான அதுக்காக தான் இறைவன் அனுப்பி அகத்தே கருத்து புறத்து விழுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவிக்கிட அவரும் இகத்தே மரத்தை பெற்று மகிழ்ந்ததற்கென்றே வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் சன்மார்க்கத்திலே அடைப்பதற்காக வந்திருக்கார்கள். பேருற்ற உலகில் ஒரு சமயம் அந்த நெறியெல்லாம் பேய்பிடி கூற்று பிச்சை பிள்ளை விளையாட்டன உணர்த்தினாது உயிர்கள் பல வேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போய் இன்னும் வீண் போகாத வழிக்கு மெய்ப்பொருளை உணர்த்தி இந்த மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக வந்தவர் வளர்ந்தார். என்னடா மெய்ப்பொருள், என்ன மெய்ப்பொருளை உணர்த்த வந்தார்? இதுவரைக்கும் வந்த ஞானிகள் எல்லாம் நாம் இறைவனை சென்று அடைவதற்கு பல மார்க்கங்கள் பல வழிகளை காட்டினார்கள். வள்ளல் பெருமான் நீ என்னத்துக்கு இறைவனை செய்கிறாய்? நான் எதுக்கியா இறைவனை தேடி போகணும்? நான் எதுக்கு இறைவனை தேடி போகணும்? அவன் என்ன தேடி வரட்டும். நான் எதுக்கு அவனை தேடி போகணும்? அவன் என்ன தேடி வரணும். அதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். எளிமையான வழி. இதுவரைக்கும் அப்படியே பெருசா என்னென்னமோ பண்ணணும். ஒவ்வொரு மூலாதாரத்தில் 3 கணரை ஒவ்வொரு ஆதாரமா எடுத்துட்டு போகணும்னா 72 வருஷம் பாடுபடணும். அந்த மூலாதாரத்தில் இருக்கிற கடலை முழு மத்திக்கு எடுத்துட்டு வரணும்னா 72 வருஷம் பாடுபடணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நிலைகள் நாதம் இந்து வர்ணாதம் பரவிந்து திக்கிறாந்தம் அதிக்கிறாந்தம் சம்மேளனம் ஒவ்வொரு நிலைகள் அப்படியே போனா இயங்கிறது இருக்குது. சதாபிஷேகம் சதம்னா என்னையா? 100 தானே. இந்த சதாபிஷேகம் 100 வயசுல பண்ணணும். எத்தனை வயசுல இப்ப பண்றாங்க? 80 வயசு. ஒத்துக்கிட்டோமா இல்லையா? 80 வயசுல சதாபிஷேகம் எவ்வளவு பெரிய பொய். ஏன்னா 100 வயசு வாழணும்ன்ற நம்பிக்கையே கிடையாது. அதனால 80 வயசுலயே சதாபிஷேகம். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு 50 வயசுலயே சதாபிஷேகம் பண்ணிடுவோம். ஏன்னா எதை சொன்னாலும் ஏத்துக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். யாராவது கேட்டுக்கிறோமா? ஏன் 80 வயசுல ஏன் சதாபிஷேகம் பண்ற? 100 வயசு வரைக்கும் காத்திருக்க முடியாதா? கேட்க முடியுமா? கேட்க மாட்டோம். அது மாதிரி வள்ளல் பெருமான் ரொம்ப எளிமையான வழியை சொன்னார். இறைவன் நம்மளை தேடி வரலையா? எதுக்கு நான் இறைவனை தேடி போவோம்? ஒரே ஒரு நாய்க்குட்டி, ஒரே ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க, இறைவன் நம்மளை போய் பார்ப்போம். இறைவன் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு உதவியை யாருக்காவது செஞ்சா போதும் இறைவன் நம்மளை பார்ப்போம். நாம இறைவனை பார்க்கறதுக்கு படாத பாடுபடுறோம். நாம பார்க்கறதுக்கு அப்படிதான் பாடுபடணும். ஆனா அவன் நம்மளை பார்க்கறதுக்கு பாடுபடவே வேணும். சின்னதா ஒரு உதவி பண்ணினா இறைவன் யாராது நம்ம வேலையை இவன் செய்யறாங்க அப்படின்னு திரும்பி பார்ப்போம். அப்படி ஒரு எளிமையான ஒரு வழியை வளர்க்கணும். தர்மசாலையை தொடங்கினார் 1867 மே மாதம் 23ஆம் தேதி தமிழ்ல வைகாசி 11. தர்மசாலையை தொடங்கினார். இதை பண்ணுங்கய்யா, இறைவன் உங்களை பார்ப்போம். மெய்ப்பொருள் சரி, அதை மட்டும் பண்ணா போதுமா? இறைவன் என்ன பார்த்துருவான். ஆனா என்ன நம்ம பார்க்க முடியாது. நான் எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு முன்னா பக்குவம் எனக்கு வேணுமா இல்லையா? அதுக்கு முன்னா பக்குவம் எனக்கு வேணுமே. அந்த பக்குவத்துக்கு என்ன பண்றது? பேருபதேசத்தில் சொல்ற நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நம்மை அதிர்ச்சிக்கின்ற தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டது, இதை விசாரணை பண்ண. நீ எப்படிப்பட்டவன் விசாரணை பண்ணுங்க. நாம எப்படிப்பட்டவன்? ஊர் ஃபுல்லா பச்சை பெயிண்ட் அடிக்கிறவன் தான். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் திருத்தணும்னு முயற்சி பண்றவங்க ஒழிய
அடுத்தவன் திரும்பிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்னென்னவோ பண்ணுவான். ஒரு கழுதை வியாபாரி 3 கழுதையை எடுத்துட்டு போறான். 3 கழுதையை விற்கிறதுக்காக எடுத்துட்டு போறான். நடுவில் ஒரு அழகான ஒரு ஆள் குளிக்கும் போது ஆசையா இருக்கு. கையில 2 கயிறு வச்சிருக்கான். இந்த 3 கழுதையை கட்டி போடணும். கையில 2 கயிறு தான் இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட போறான், ஐயா ஒரு விஷயம், குளிக்கணும்னு ஆசையா இருக்கு, 3 கழுதை இருக்குது, 2 கயிறு தான் இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது கயிறு இருக்குதா? என்கிட்ட கயிறுலாம் இல்லை. என்ன பிரச்சனை? 3 கழுதி நீ கட்டி போடணும், அவ்வளவுதானே. நீ குடிச்சிட்டு வர வரைக்கும் கழுதை எங்கேயும் ஓடக்கூடாது, அவ்வளவுதானே. நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன், சொல்லுங்க. 2 கழுதியை உங்ககிட்ட இருக்கிற 2 கயிறால கட்டி போட்டு 3வது கழுதியை கட்டி போடுற மாதிரி பாவனை பண்ண. அத கயிறு இருக்கிற மாதிரியும் கைத்தால நீ கட்டுற மாதிரியும் கட்டிட்டு நீ போய் குளிக்கிறார். அவன் அதே மாதிரி 2 கயிறால கட்டினா 3வது கயிறு இருக்கிற மாதிரி அதை கட்டி போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு போனான். குளிச்சான். பேருந்து வந்தான். 3 கழுதையும் அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. 2 கழுதையோட கையிலையும் அவுத்தான். கூட்டிட்டு போறான். போயிட்டே இருக்க கொஞ்ச தூரம் கழிச்சு திரும்பி பார்க்கறான். அந்த 3வது கழுதை வரவே இல்லை, அங்கேயே இருக்கு. என்னடா அது வரவே மாட்டேங்குது. அதை போய் அடிக்கடி நடிக்கலாம், தட்டுறான், வரமாட்டேங்குது. என்ன வரவே மாட்டேங்குது ஐயா, என்ன அந்த கயிறு கழுதை வரவே மாட்டேங்குது. அதுக்கு கட்டிய கயிறு அவுத்தியா? நான் இல்லையா கயிறு கட்டேன். கயிறு கட்டலாம் உனக்கு தெரியும், அதுக்கு தெரியும். அப்புறம் போனா அந்த கயிறு அவுக்கிற மாதிரி பாவனை பண்ணா உடனே ஓடி வந்து. இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த தெரியாத கயிறு ஒன்று பாருங்க. அது நம்ம நிறைய கட்டி வச்சிருக்கோம். தெரிஞ்ச கயிறெல்லாம் அவுத்துறோம், தெரியாத கயிறு இருக்குது. பாசம்ங்கிற கயிறு இது தெரியாது. ஆனா அந்த கயிறு கட்டி வச்சிருக்குது பாருங்க. நம்மள இறைவன் எதிர்க்க வந்து வர கேட்டாம என்ன கேட்போம் சொல்லுங்க பார்க்கலாம். என் புள்ள நல்லா இருக்கணும், அவனுக்கு நல்ல உத்தியோகம் வேணும், அவனுக்கு நல்ல வீடு வேணும், நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு இதுதானே கேட்போம். இறைவா நான் உங்க அடையணும்னு கேட்போமா? ஏன்னா நமக்கு அந்த மாயையான அந்த கயிறு நம்ம கட்டி வச்சிருக்கோம். அதையும் நம்ம அவுத்துட்டு போறோம். அது அவுக்கிறதே கிடையாது. இதுதான் வள்ளல் பெருமான் அந்த மாயைங்கிற கயிறை தான் அவுக்க வந்தாரு. இதுதானே அவனை கட்டி போட்டிருக்குது. அந்த கயிறு கட்டி இருக்கிறதுக்கே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் மெய்ப்பொருள். ஒவ்வொரு அருட்பா பாடல் எடுத்து பார்த்தாலும் நான் அருட்பாவை வந்து அதுல இருந்து என்ன செய்ய சொல்லி இருக்கிறாருன்னு நான் பார்ப்பேன். வேற எதுவும் நான் தேட மாட்டேன். ஒரு பாட்டை படிச்சேன்னா இந்த பாட்டு மூலமா என்ன செய்ய சொல்றாரு, நான் அந்த நிலை அடையணும்னா நான் என்ன பண்ணணும், இதுதான் என்னுடைய கண்ணோட்டமா இருக்கு. அவர் அடைஞ்சிட்டாரியா, வள்ளல் பெருமான் அனுபவம் அவர் அடைஞ்சிட்டாரியா, அது இப்ப எனக்கு இருக்கு. அது எது நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த காலத்துல இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் 1ஆம் கிளாஸ் குழந்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. அது 1ஆம் கிளாஸ் அது பை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 5 கிலோ முதுகில தூக்கிட்டு போகணும் 1ஆம் கிளாஸ் குழந்தை. அவ்வளோ ஸ்ட்ரெஸ். சரி, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேணாம்னு ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க ரிலாக்ஸ்டா நம்ம காஃபி குடிக்கலாம், ரிலாக்ஸ்டா காஃபி குடிக்கலாம். எல்லாரும் வந்தாங்க. ஒரு பெரிய 2 டேபிள் கிட்ட வந்து அந்த பக்கம் டேபிள் ஒரு பக்கம் ஒரு டேபிள்ல காஃபி ட்ரம்ல சூப்பரா இருக்கு. இன்னொரு பக்கம் கப்ஸ் எல்லாம் நிறைய கண்ணாடி கப் இருக்குது, பீங்கான் கப் இருக்குது, பிளாஸ்டிக் கப் இருக்குது, எவர்சிலர் கப் இருக்குது, பித்தளை கப் இருக்குது, மண்பானையில் செஞ்ச கப் இருக்குது. விதமா இருக்கு. வெளியில டிசைன் உள்ள டிசைன். எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாரும் போய் காஃபி எடுத்தாங்க. எல்லாரும் கையில காஃபி, எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? எஸ் சார், பரவாயில்ல, நல்லா ரிலீஃப், கூல் அப்படின்னு. ஏன் எல்லாருக்கும் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு கேட்டார். ஒரு காரணம், 1000 காரணம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? எல்லாரும் உங்க கையில இருக்கிற கப்பை பாருங்க. கையில
இருக்கிற கப்பை பாருங்க, அந்த டேபிளை பாருங்க. அந்த டேபிள் அந்த மண்ணான கப்பெல்லாம் அப்படியே இருக்கு, கொஞ்சம் அழகில்லாத கப்பெல்லாம் அப்படியே இருக்கு. உங்க கையில இருக்கிற கப்பை பாருங்க, டிசைன் டிசைனா இருக்கிற கப், அதெல்லாம் தான் கையில இருக்கு. சொன்ன காஃபி குடிக்க போற காஃபி ஒண்ணுதான், குடிக்க போற காஃபி ஒண்ணுதான், அதோட தரம் வேற வேற இல்லை. ஆனா நீங்க அந்த கப்பை எடுக்கும் பொழுது எந்த கப்பு அழகா இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி எடுத்து எல்லாரும் தான் கையில் அழகான கப்பு இருக்குன்னு நினைச்சிக்க. அந்த காஃபி எப்படி இருக்குதுங்கிறது, அந்த காஃபியோட தரத்தை பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்லை. அந்த வாழ்க்கை தான் அந்த காஃபி, வாழ்க்கை தான் அந்த காஃபி. நீங்க வச்சிருக்கிற கப்பு என்ன தெரியுங்களா? உங்களுடைய காரு, பங்களா, படிப்பு, அதெல்லாம் தான் அந்த கப்பு. நம்ம இந்த சுத்தி இருக்கிற இந்த விஷயங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கவே ஒழிய குடிக்கிற காஃபிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாரும் நம்ம மதிப்பு, நல்ல பெரிய கார் வச்சிருக்கோம், பெருசா வீடு, அப்படியே பந்தமா வந்து போகணும். உள்ள வாழ்க்கையில நிம்மதி இருக்கிற, சந்தோஷம் இருக்கிற, அதையான மாற்றம் மெயின் பொருள். எதுக்கு வாழணும்? நம்ம எதுக்கு வாழணும்? சந்தோஷத்துக்கு தானே வாழணும். ஆனா சந்தோஷமா இருக்கிறோமா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? சந்தோஷமா நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், தினமும் சந்தோஷமா இருக்கிறோமா? இருக்கிறது. ஏன் சந்தோஷமா இருக்கிறது இல்லை? ஏன்னா நம்ம வாழவே இல்லை. நம்ம வாழவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செத்து போயிட்டு. மன்னிக்கணும் அந்த வார்த்தையை சாயங்காலம் நம்ம எல்லாம் வாழதில்லை, நம்ம எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழதான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஐயா வந்து ஒரு பாட்டுல திட்டுவார், புலைத்தொழிலே புரிகின்றீர், புண்ணியத்தை கருங்கடலில் போக விட்டீர், கொலை தொழிலில் கொடியீர், நீர் செத்தாரை சுடுகின்ற கொடுமையை நோக்கி கலை தொழிலில் பெரிய குலம் கலங்கினர், அக்கலக்கமெல்லாம் கடவுள் நீக்கி தலை தொழில் செய் சன்மார்க்கம் தலையெடுக்க புரிவது இத்தருணம். புலை தொழிலே புரிகின்றீர். எவ்வளவு நான்வெஜ் கிடைக்கும். ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்ல தேடி கண்டுபிடிக்க வேண்டியது, தேட வேண்டியது. சைவம் இருக்குது, ஆஹான்னு பார்த்தா அப்படியே பக்கத்துல அசைவம் போட்டோம். உலகத்துல 4% தான் சைவ உணவை உட்கொள்வார்கள். 4% உலக அளவில். 3 இருக்குது. இந்த வேகன் அப்படின்னு ஒண்ணு உருவாகிறதுனால 1% அதிகமாயிருக்கு. 4%. புலை தொழிலே புரிகின்றீர், புண்ணியத்தை கருங்கடலில் போக. பல பாடல்கள்ல நம்முடைய வாழ்க்கையை எடுத்து சொல்ற, இறந்தவரை எடுத்திடும் போது அகற்றுகின்றீர் உலகில், இரவாத பெருவரம் ஏன் அடைய மாட்டீர், மறந்திருந்தீர் விடிமூப்பில் சம்மதமோ நமக்கு, மறந்து விதை நினைக்க நல்லோர் மனம் நடுக்கும். திருமூலர் சொல்வார், செத்த மனங்களை சுற்றி சாக போற மனங்கள் எழுது, செத்த மனத்தை சுற்றி சாக போற மனங்கள் எழுது. உண்மை அது. ஐயா சொல்றாரு, இறந்திடும் போது இறந்தவரை எடுத்திடும் போது அகற்றி. இந்த டெட்பாடி தூக்கும் போது அப்படி ஒரு கதை, அப்படி கதறிட்டு வரோமே, நாம சாகக்கூடாதுங்கிற எண்ணம் யாருக்காவது வரும்? அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தா கூட அவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான், இதனால செத்தான் அதனால செத்தான் தான் பேசிட்டு இருப்போம் ஒழிய, செத்தான பத்தி பேசுவோம் ஒழிய, நாம இந்த நிலையை அடையாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு என்னைக்காவது பேசியிருக்கிறோமா? பேச மாட்டோம். நம்ம அந்த இடுகாட்டுக்கு போயிட்டு வந்த உடனே காலண்டிகை சொல்லுவாங்களா, தண்ணி வாசல்ல வச்சிருப்பாங்க, காலண்டிகை உள்ள வரும். பக்கத்துல விபூதி வச்சிருப்பாங்களா, பக்கத்துல ஒரு விளக்கு வச்சிருப்பாங்களா, தெரியுங்களா? எல்லாருக்கும் ஒரு விளக்கு, விபூதி, தண்ணி 3 இருக்கும். காலண்டிகை விபூதி விளக்க பார்த்துட்டு உள்ள வரணும். எல்லாரும் அதெல்லாம் செய்வோம். அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு? மெயின் பொருள் என்ன? கால அளவைகணம்
அதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுத்தப்படுத்திக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்ம விடுதலுமே மூச்சு காற்று பிராணன் அது போயிருச்சுன்னா உயிர் போயிருச்சுன்னா பிராணம் போயிருச்சு. அந்த கால் என்கின்ற காற்றை நாம் பக்குவமாக பாதுகாத்து அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கால் அருமை. விபூதி இட்டுக்கணும். விபூதி எப்படி இட்டுக்கணும்? ஒத்த விரல்ல விபூதி இட்டுக்கிறத முதல்ல 3 விரல்ல விபூதி, 3 விரல். ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்கள், இந்த 3 விரல் அந்த விபூதி எடுத்து இந்த கட்டவரல், இந்த இறைவனுடைய அருள் சக்தி இந்த மும்மலங்களை அழிக்க வேண்டும். விபூதி விபூதி எடுத்துட்டு இந்த கட்டவரலால இந்த 3 விரல்கள் அந்த விபூதியை பூசி, அது என்னன்னா ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 மலங்களை அழித்து, இதை அழித்து இதிலே இங்கே நெற்றியிலே பூசிக்கொள்ள வேண்டும். அந்த நெற்றியில பூசிக்கணுங்கிறது கூட இந்த புருவத்திற்கு இந்த பக்கம் வெளியே போகுது. 2 புருவங்களுக்கு நடுவில் மட்டும்தான் விபூதி அழிக்கும். இப்படி வரைமுறைகள். அந்த விபூதி ஏன் நெற்றியில் இடுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மா இந்த புருவ மத்தியிலே இருக்கின்றது. அந்த ஆன்மாவிலே ஆண்டவன் இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த ஆண்டவனுக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்றால் இந்த ஆணவம், கண்மம், மாயை அழித்து விட்டது என்பதை நாம் உணர்த்துகின்றோம். அதனால விபூதி இட்டுக்கணும். அந்த விபூதி இட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த விளக்க பார்க்கறது என்பது உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து விட்டீர்கள் என்றால் நீங்க சுடுகாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. கால் என்கின்ற காற்றை தூய்மைப்படுத்தி மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களை அழித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரகாசமாகிய இறைவனை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அதன் மெய்ப்பொருள். இதுதான் மெய்ப்பொருள் காண்பது. அந்த காலத்தில் வச்சாங்க, நிறைய வச்சாங்க. இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணுவோம்? விநாயகர் சிலை வைப்போமா? அது ஏன் களிமண்ணில் தான் செஞ்சு வைக்கிறோமா? என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, நான் வெளியில செஞ்சு வச்சுக்கிறேன்னா ஒதுக்க மாட்டாங்க. களிமண்ணில் தான் செய்யணும். களிமண்ணில் செஞ்சு வச்சாச்சு. 3 நாள் நல்லா அமோகமா விநாயகர் வழிபாடு நடந்துச்சு. நல்லா இருக்குது வழிபாடு. நான் இன்னும் ஒரு 10 நாள் வச்சுக்கிறேன். இல்லை நான் இந்த விநாயகரை 18ஆ வச்சுக்கிறேன்னா வச்சு விடுவாங்களா? வச்சுக்கூடாது. ஏன்? 3ஆவது நாள் அதை கொண்டு போய் குளத்துல போட்டாகணும், கிணத்துல போட்டாகணும், இப்ப கடல்ல போட்டாகணும். ஏன்? வழிபாடு பண்ண கடவுள் தானே. அதை போய் ஏன் யார் குளத்துலையும் கிணத்துலையும் கடல்ல தூக்கி போடுறீங்க? யோசிக்கிறோமா? யோசிக்கிறதே கிடையாது. செப்டம்பர் 10ஆம் தேதி வரப்போது. வழக்கம் போல விநாயகர் வாங்குவோம், கொழுக்கட்டை சுண்டல் செஞ்சு வச்சு சாப்பிடுவோம். 3 நாள் ஆச்சுன்னா அது இப்போ குளத்துல கடல்ல கூட போறதில்லை. பெருசா ஒரு விநாயகர் சிலையை ஒரு ஊர்ல எங்கேயாவது வச்சிருப்பாங்க, ஊர்ல மத்தியில வச்சிருப்பாங்க. அது பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு போனா அவங்க கும்பலோட சொந்த அதையும் தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுருவாங்க. ஏன்? எருக்கம்பூ மாலை. விநாயகருக்கு எருக்கம்பூல தான் மாலை போடணும். அது வரைக்கும் அந்த வருஷத்துல அந்த ஒரே நாள் தான் அந்த எருக்கம்பூ. மற்ற நாள்லாம் விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை போடுவோம்னா போட மாட்டோம். அன்னைக்கு ஏன் எருக்கம்பூ மாலை போடணும்? என்னையா அதுக்கு ஒரு மெய்ப்பொருள் என்ன இருக்கு? ஏன் மண்ணால செய்யணும்? இந்த தேகம் மண்ணால பொத்திய மலத்தினி புழு புறம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்த்தினால் நித்தியமாகிய திகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜெகத்துரியர்கள். ஒண்ணும் இல்லை, மண்ணோட மண்ணா போக போக. அதனாலதான் விநாயகர் மண்ணில் தான் செய்யணும். மூணு நாள் கழிச்சு கொண்டு போய் குளத்துல போடணும். குளம் தான் இது, விநாயகர் தான் இது. நம்மளுடைய உடம்புல விநாயகர் இது மூலாதாரம் சொல்லுவாங்க. அந்த விநாயகரை இந்த குளத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் ஆன்மீகத்துல தொப்புள்ள இருந்து நம்ம அனல், அங்க ஒரு அனல் இருக்குது, மூலாதாரத்தில் மூன்றெழு அனலை, அதில் வரக்கூடிய அந்த அனலை இந்த குளம், இது குளம்னு பேரு. புருவ மத்தி, மகாமேரு, லலாடம், நிறைய பேர் இருக்குது. அது குளம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. இந்த புருவ மத்தி, இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமான் அவனை கொண்டு வந்து இந்த குளத்துல போடணும்.
இதுதான் அந்த விநாயகர் செய்யணும். 3 நாள் வெட்டி கொண்டு போய் குளத்துல போடணும். அது அனுபவத்தில் நம்ம பண்ண வேண்டியது குளத்துல காமிச்சாங்க. குளத்துல வந்துட்டே பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மை பொருளை உணர்வது. எருக்கப்பூ மாலை விஷத்தன்மை உடையது. அது விநாயகருக்கு சாத்தம். என்னன்னா ஆண்டவன் கேட்டான், உங்ககிட்ட இருக்கிற எல்லா கேவலமான குணங்களையும் எடுத்து உன்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் நீ வச்சுக்கோ, உனக்கு எதெல்லாம் வேண்டாமோ அது எல்லாத்தையும் எனக்கு சாத்திய நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் விநாயகருக்கு இருக்கமாறு காட்டுறது. ஏதாவது ஒரு குணத்தை கெட்ட குணத்தை போட்டு காசிக்கு போனா கருமம் தொலையும். காசிக்கு போய் என்ன விட்டுட்டு வந்தேன் கேட்பான். என்ன விட்டு வந்துருக்கோம்? யாராவது காசிக்கு போயிருக்கீங்களா? இல்ல. காசிக்கு போயிட்டு வந்து என்ன விட்டீங்க? நான் வெண்டைக்காய் விட்டுட்டேன். நீ வெண்டைக்காய் சாப்பிட்டா என்ன சாப்பிட? காசிக்கு போனா எதை விட்டுட்டு வரணும்? நான் கோவப்படுறேன், ரொம்ப கோபம் வருது எனக்கு. காசிக்கு போனேன், ஆண்டவா இனிமே நான் கோவப்பட மாட்டேன், இந்த கோபத்தை நான் விட்டுட்டேன்னு காசியில கோபத்தை விட்டுட்டு வரணும். ஆசைப்படுறேன், நான் இனிமே ஆசைப்பட மாட்டேன்னு ஆசைப்பட்டு வரணும். எல்லார பத்தியும் வம்பு பேசிட்டு இருக்கிறேன், இனிமே நான் வம்பு பேச மாட்டேன்னு அந்த குணத்தை வரணும். நம்மளுடைய ராட்சச குணங்களிலே எதையாவது காசியில விட்டுட்டு வரணும். இவன் போன நான் சொந்தக்காய் விட்டுட்டேன், வெண்டைக்காய் விட்டுட்டேன், வாழைக்காய் விட்டுட்டேன்னு விட்டுட்டு வந்து மெய்ப்பொருள் ஆக்குறதே கிடையாது. இதுதான் வள்ளல் அப்படி கதற. மெய்ப்பொருள் காண்பது. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் நலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியது உண்மை அறிவித்தேன் வாழ்வார். கண்டதெல்லாம் அனித்தியமே. வயசானவங்க யாரும் இருக்கீங்க? எனக்கு 57 வயசாகுது. இதுக்கு மேல வயசானவங்க உங்களோட பாட்டிக்கு பாட்டி இல்ல தாத்தாக்கு தாத்தா எங்க வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்? 3 தலைமுறைக்கு முன்னாடி எங்க வாழ்ந்தாங்கன்னே தெரியாது நமக்கு. ஆனா இப்போ என் வீடு, என் காரு, என் பொங்கலா, 3 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னே நமக்கு தெரியறது இல்லை. கண்டதெல்லாம் அனித்தியது, எதுவுமே நித்தியமே கிடையாது, எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்குது. முப்பாட்டம் வச்சிருந்த வீடு என்ன ஆச்சு? ஆமா, இடிச்சாங்க, கட்டுனா, அடையாளமே தெரியும். கிராமத்துக்கு போனா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த கிராமத்துக்கு போனா கிராமமாவே அவ்வளவு மாற்றங்கள். எதுவுமே நித்தியம் கிடையாது. கண்டதெல்லாம் அனித்தியமே. நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அத்தனையும் அழியக்கூடிய நாம் கேட்டதெல்லாம் பழுதே, கேட்டதெல்லாம் பழுதே. நான் வளர்றோம். எவ்வளவு நல்ல விஷயம் கேட்கிறோமே, எப்படி அது பழுது? இன்னைக்கு கேட்கறது நாளைக்கு ஏதாவது ஞாபகம் போதா? கொஞ்ச நேரம் அந்த பில்டிங் அந்த கேட்டை தாண்டின்னு வச்சுக்கோங்க, நம்ம உலகியலை மறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பில்டிங் இந்த கேட்டை தாண்டி இறங்கணும்னா அதெல்லாம் திருப்பி வந்து பிடிச்சிடும். இதெல்லாம் காணாம. கேட்டதெல்லாம் பழுது, கற்றதெல்லாம் பொய்யே. எல்லாம் என்னென்னமோ எம்பிஏ, எம்பிபிஎஸ், எஃப்ஆர்டிஎஸ் என்னென்னமோ படிக்கணும். எந்த படிப்பாவது இந்த உசுரை வெளியே போகாம காப்பாற்றணும். எந்த படிப்பாவது. அப்புறம் அந்த படிப்பை படிச்சு என்ன பிரயோஜனம்? அத்தனையும் பொய், எல்லாம் பொய். அது இப்ப இருக்குது பாருங்க. என்னத்தையோ படிக்கிறான், எங்கேயோ வேலை செய்யணும். அவனோட வேலை செய்யறதுக்கும் அவன் படிச்ச படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாம் ஐடியில போய் விடுறான். என்ன படிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, என்ன படிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பான், எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருப்பான். இந்த இன்கம் டாக்ஸ் ஐடியில போய் வேலை பண்ணிட்டு இருக்கான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை பண்ணிட்டு இருக்கான். என்னடா இங்க என்னடா பண்றோம்? இங்கதாங்க வேலை கிடைக்குது. கற்றதெல்லாம் பொய்யே, எதுவும் எதுக்கும் பயன்படுறது கிடையாது. ஒரு பெரிய பணக்காரர் கார்ல போய்கிட்டே இருக்கிறாரு. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த டயரை மாத்தணும். இறங்கி பாக்குறாரு. இந்த டயரை வந்து பாக்குறாரு, இறங்கி பாக்குறாரு, போல்ட்டு
4 போல்ட் தான் இந்த டயர்ல கழட்டினார். ஸ்டெப்னி கழட்டுறாரு, இந்த போல்ட் வச்சாரு, பக்கத்துல சாக்கடையில விழுந்து இந்த போல்ட் 4 சாக்கடையில விழுந்து அவரு இறங்கி சாக்கடையில அதை கை ஊட்டி எப்படி இருப்பாரு தெரியாதாச்சே. அப்படியே பாக்குறாரு, அந்த பக்கத்துல ஒருத்தன் அப்படியே ஒரு குச்சி அப்படி வச்சு அப்படி சுத்திட்டு இருக்கான். சரி இவனை கூப்பிட்டு எடுக்க சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்துடலாம். கூப்பிடுறாரு, தம்பிங்க வாப்பா. வரான். இந்த சாக்கடையில காரோட போட்டு விழுந்துச்சு, கொஞ்சம் எடுத்து கூட நான் ஒரு 100 ரூபாய் தரான். அப்படி பாக்குறான், என்ன திரு இருந்தாலும் இவர் இருந்தாலும் போட்டு சாக்கடையில போட்டு நம்மளை கூப்பிட்டு எடுக்க சொல்றாங்க அப்படின்னு அவனுக்கு அப்படியே அப்படியே ரோட்ல வந்துச்சு. அவன் சொன்னா, ஐயா அதை எடுத்து கொடுக்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த டயரை மாட்டணும், அதை மாட்டிட்டு போறது உங்களுக்கு வழி இல்லை, அப்படித்தானே. அதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா. இவர் ஆடி போயிட்டாரு. என்னடா நம்ம மூச்சிக்கு உட்காந்து 4 போட்டு விழுந்துச்சு, இது என்னன்னு இவன் வழி சொல்லலாம். சரி சொல்லு அப்படின்னு. மற்ற 3 டயர் இருக்குல்ல, எல்லாத்தையும் 4 போல்ட் இருக்கு, அந்த 3 திறந்து ஒரு போல்ட்டை கழட்டி இந்த டயர்ல போட்டீங்கன்னா 3 போல்ட் இந்த டயருக்கு கிடைக்கும். அந்த 3 போல்ட்டை போட்டு காரை ஓட்டிக்கிட்டு போ. எங்கேயாவது கடை இருக்கும், இன்னும் 4 போல்ட் வாங்கி 4 டயர்லயும் ஒரு போல்ட்டை போட்டு. எப்பொருள் யார் யாராய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அந்த அறிவு அவர் நாளைக்கு என்ன பாருங்க, எவ்வளவு படிப்பு எவ்வளவு தெரியுமாங்க. அந்த சமயோசித புத்தி கற்றதெல்லாம் பொய்யே. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவோம், அது இல்லை எனக்கு இருக்குது, அதனால இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சது. அது கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால்தான் நான் பேசுறது கரெக்ட் போகும், ஏன்னா நம்ம பரவாயில்ல போகும். கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே. எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு நாள் இருக்குது அந்த சந்தோஷம். இப்போ நான் கல்யாணம் ஆச்சு, நல்லா பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அன்னைக்கு அடைஞ்ச சந்தோஷம் அடுத்த நாள் தினம் அடைஞ்சிட்டா இருக்கணும். அது அப்படியே மறைஞ்சு போகுது, அடுத்தது போகுது, அடுத்த பிரச்சனை வருது, அடுத்த சந்தோஷம் வருது. கழித்ததெல்லாம் வீணே. சரி, அந்த சந்தோஷம் என்ன காப்பாத்துமா? அந்த சந்தோஷம் என்ன காப்பாத்துமா? இந்ததெல்லாம் மலமே, இந்ததெல்லாம் மலமே. இது விளக்கமே சொல்ல வேண்டும். என்னத்தினால என்ன ஆகுது? ரொம்ப கேவலமான பொருளை எடுத்துட்டு வாடார் தன்னுடைய சிஷ்யர்கள். இவன் யோசிச்சு பார்த்தான், இந்த மலத்தை விட கேவலமா எதுவுமே கிடையாது, அதை எடுக்கலாம், அந்த மலத்தை எடுத்துட்டு போய் குரு கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு. அந்த மலத்தை போய் போடுறோம், அந்த மலம் பேசு. மலம் பேசுமான்னு கேட்காதீங்க, பேசு. ஆடா பாதி கொடாதரா என்ன ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அவருக்கு? ஏன் என்ன சொல்றேன்? இல்ல கேவலமான பொருளை குருநாதர் கேட்டாரு, இதை விட கேவலம் இருக்கு, இதை விட கேவலம் ஒன்று இருக்குங்களா நான் சொல்றேன். என்ன நேற்று நான் லட்டா தான் இருந்தேயா, ஒன்ன மாதிரி ஒருத்தன் தின்னா, நான் இப்படி மலம் ஆயிட்டேன், இப்ப இதையும் நீ வந்து சொல்றீங்க, இதுக்கு மேல நான் என்னடா ஆகுது அப்படின்னு. உண்டதெல்லாம் உட்கொண்டதெல்லாம் குறையே. ஐயா எப்படிங்க இருக்கீங்க? யார் வாயிலாவது நல்லா இருக்கேன், நல்லா இருமா, ஏதோ இருக்கு. உங்களுக்கு சுகர் எவ்வளவு ஐயா இருக்குன்னு நான் கேட்கற கேள்வி. ஒரு 40 சொல்லணும்னு ஆசை. 300 உங்களுக்கு சுகர் எவ்வளவு இருக்கு? 200 இருக்கா? ஒழுங்கா செக் பண்ணுங்க சார். உடனே அப்படியே சந்தோஷம் சொல்ல மாட்டான், ஒழுங்கா செக் பண்ணுங்க சார். இப்பெல்லாம் லேப்ல ஏமாத்துறாங்க, செக் பண்றதே இல்லை, சும்மா எதையோ போட்டு விட்டுறாங்க. கவனிச்சுக்கோங்க, வைத்தறிச்சல் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறதே, அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிடக்கூடாதே கேட்கலாம். அதே மாதிரிதான் நம்ம ஆளும் நல்லா இருக்கிறது யார் வாயிலும் வரதே. உட்கொண்டதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு குறை இருக்கு. சிவன பார்வதி அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. பார்வதி வந்து கீழே பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க சிவபெருமான். இது அவர் கீழே பாக்குறாரு, ஒரு முனிவர் வந்து கிழிஞ்சு போன வேஷ்டியை தேய்ச்சிட்டு இருக்கிறார். அற்புதமான அவ்வளோ பக்தி அவர். வாங்க பார்வதி, பெண்மானா இல்லையா, வாங்க போயிடாங்க, எல்லாரும் வர முடியும், நம்ம பக்தனாச்சு. சிவபெருமான் வேணாமா, அவன் வேற மாதிரி ஆள், அவன் வந்து அதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம வேலையை பார்க்க முடியாது, வாங்க போகலாம். சரிங்க வந்துட்டாரு. அவரு என்ன பண்றாரு, உங்க நான் கொண்டாடி சொன்னாங்க. சரிங்க வந்துட்டாரு. 2 பேரும் வராங்க. இந்த முனிவர் வந்து அவரை பார்க்கிறாரு, சிவபெருமானும் பார்வதியும் பார்க்கிறாரு. வாங்க வாங்க
உட்கார வைக்கிறாரு, போய் மோர்லாம் கொண்டாந்து கொடுக்குறாரு. சிவனும் பார்த்து மோர் குடிக்கிறாங்க. இவங்க மோர் குடிச்சாங்க, அவர் படுத்து வேட்டியை தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க உட்காண்டே இருக்கிறாங்க, அவர் வேட்டி தைக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு வந்து சிவனை நோடுறாங்க. சிவபெருமான், ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பக்தியா இருக்கிறீங்க, நாங்கள் வந்திருக்கிறோம், வரம் ஏதாவது கொடுத்துட்டு போகணும். என்ன வரம் வேணும்னு கேளுங்க. வரம் கொடுக்குறீங்களா? எதுக்கு வரம்? இல்லை நாங்க யாரையாவது பார்த்தா வரம் கொடுத்துட்டு தான் போகணும், நீங்க கேட்டுதான் ஆகும். நீங்க வந்ததே பெரிய வரமாச்சு, இதுக்கு மேல நான் என்ன வரம் கேட்கணும்? வேணாம், ஒண்ணு வேணாம். இல்ல இல்ல பார்வதி, இல்ல இல்ல நீங்க ஏதாவது கேட்டுதான். சரி ஓகே ஓகே, நான் இந்த துணியை தைக்கிறேன் இல்லையா, இந்த ஊசி பின்னாடியே அந்த நூல் போகணும்னு வரம் கொடுங்க. இவங்களுக்கு அதான் ஊசியோடைய நூல் வருது, அதை போய் ஒரு வரமா கேட்குறீங்களே. ஆனா ஊசி போனா பின்னாடியே நூல் வரப்போகுது, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வர வேண்டியதெல்லாம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் போது நீங்க என்ன எனக்கு வரம் கொடுக்கறது? எந்திரிச்சு போய் உன் வேலையை பாருங்க. சிவனையும் பார்வதியும் நான் ஒழுங்கா பக்தி பண்ணி நான் ஒழுக்கத்தோட இருந்தா எனக்கு என்ன வரணுமோ அது வந்துகிட்டே இருக்கும் போது நீங்க தான் நடுவில் வந்து வரம் கொடுக்கறது. நீங்க போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, எந்திரிச்சு போங்க, எனக்கு அந்த வேலையை சேர்க்கணும், வேலை இருக்கு, கிளம்புங்க அப்படின்னா. உட்கொண்டதெல்லாம் குறை, நிறைவான மனசு வேணும், நிறைவான மனசு. மற்றறிவோம் நினைச்சிருந்து தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவை வந்துடுமே, சற்றும் அதை முன்னாலே தடுத்திட முடியாது. ஏன்னா நமக்கு நிறைவே கிடையாது, ஒரு மாறுதல் இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தன் வந்து இங்க பாத்தியா, இங்க வந்து பாரு, இவனுக்கு ஏதோ பிரச்சனை, இங்க வந்து பாரு, அது உடனே தீர்க்கிறோம், உடனே அங்க போறது, அங்க போனா பிரச்சனை ரெட்டிப்பாயிடுச்சு. இன்னொருத்தன் அங்க ஏன் போன, உனக்கு அறிவே கிடையாது, நீ ஏன் கூட வா, அந்த சாமியார்த்தை நான் கூட்டிட்டு அங்க போறது. இப்படியே போய் மற்றறிவோம் நினைச்சிருந்து தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாலும் வந்துவிடும், சற்றும் அதை முன்னாலே தடுத்திட முடியாது. மரணம் வந்துடும். இது பார்த்துக்கலாம் அது பார்த்துக்கலாம் ஒன்றுனா தேடிக்கிட்டே போனா மரணம் வந்துடும், அது தடுக்கவே முடியாது. உட்கொண்டதெல்லாம் நிறைவான மனம், நிறைவான மனம் எப்போ வரும்? நிறைவான மனம் ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்துல ஒரு பறவை ரொம்ப பரிதாபமா இருக்கு, சிறகுகள் எல்லாம் உதிர்ந்து போயிருச்சு. இந்த கதையோட நிறைவு செஞ்சதை பயப்பட வேண்டாம். சிறகுகள் எல்லாம் உதிர்ந்து போய் அப்படி ஒரு நிலையில அந்த பறவை இருக்கு. குடிக்க தண்ணி இல்லை, தங்களுக்கு ஒரு கூடு கிடையாது, அவ்வளவு அந்த மணல் அப்படி சுடுது, அப்படியே முடியலதா, அப்படி ஒரு அவஸ்தை. அந்த பக்கமா ஒரு தேவர் அப்படி கிராஸ் பண்றாரு, தேவர் அப்படியே கிராஸ் பண்றாரு, அந்த பறவையை பார்க்கிறாரு, என்ன இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்குது அப்படின்னு நேரடி வந்து அதை பார்க்கிறாரு. இந்த பறவை எங்கேயா போறீங்க? நான் இறைவனை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். ஏன் இறைவனை பார்த்தா ஒரே ஒரு விஷயம் எனக்கு கேட்டு வந்து சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நான் இந்த அவஸ்தைப்படுறது, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நான் இந்த அவஸ்தையை படுறது, அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லிட்டு போங்க ஐயா. சரி, நான் கண்டிப்பா இறைவன் கேட்டு வரேன் போறேன். போய் இறைவன்கிட்ட போய் ஞாபகமா கேட்கிறாரு, அந்த பறவை இந்த மாதிரி இவ்வளவு அவஸ்தைப்படுது, அது என்ன இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டு வர சொல்லிச்சு, இன்னும் எவ்வளவு காலம், இன்னும் 7 பிறவிகளுக்கு அந்த பறவை இந்த அவஸ்தையை மட்டுத்தான் தீர வேண்டும். அப்படியே அந்த தேவருக்கு 7 பிறவிகளா? ஐயா, அது ஏற்கனவே ரொம்ப அவஸ்தையில இருக்கு, இன்னும் 7 பிறவி அந்த பறவை இப்படிதான் இந்த அவஸ்தை தான் அதனுடைய நிலை மையம். இதுவும் வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கிறது. இந்த மந்திரத்தை அந்த பறவையை சொல்ல சொல்லுங்க, இந்த மந்திரத்தை அந்த பறவையை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லுங்க, ஏதாவது வழி பிறக்கும். அப்ப கூட இறைவன் வந்து கான்பிடண்டா சொல்லுங்க, ஏதாவது வழி பிறக்கும். என்ன மந்திரம்? இறைவா, எனக்கு நீ தந்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி. இதான் மந்திரம். இறைவா, எனக்கு நீ கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி. இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இது அந்த பறவை கிட்ட சொல்லி சொல்ல சொல்லுங்க. சரின்னு போய் அவரும் போய் அந்த பறவை கிட்ட சொன்னார், சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு அங்க இருந்தே கொள்ள ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி வர வந்து பாக்குறாரு, அந்த பறவை சும்மா அப்படியே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கு, சிறகுகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்குது, ஒரு நீர்நிலை தண்ணி கொஞ்சம் இருக்குது, ஒரு சின்ன செடி முளைச்சிருக்குது, அந்த இடமே வேற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? இவருக்கு ஒரே ஆச்சரியம். 7 பிறவிகளும்
கொடுத்தாரே இறைவன். ஆனா இது என்னன்னா இப்பவே இவ்வளவு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறே, அவருடைய இந்த கவலைகள் எல்லாம் காணவே, கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. என்னையா என்ன ஆச்சுன்னு கேட்கிறீங்க? நீங்க தானே இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தீங்க. நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்ற நீ? ஆமா, அந்த பாலைவனம் மண்ணு சூடு என்னை தகித்தது, என்னோட உடம்பு நெருப்பா இருக்கு. நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். என் உடல் இந்த சூட்டினால் நெருப்பாக தகிக்கின்றது. இறைவா, இதை கொடுத்த உனக்கு நன்றி என்று சொல்றேன். எனக்கு தங்குவதற்கு கூடு இல்லை, பரவாயில்லை, என்னுடைய உயிரை இன்னும் எடுக்காமல் இருக்கின்றாயே, அதற்கு நான் உனக்கு நன்றி சொன்னேன். எத்தனையோ பறவைகள் நன்றாக இருக்கும் போதே இறந்து விட்டதே. இல்லையா? உங்க பொறுமை நான் சொன்னீங்க. இப்போ நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். இப்படி நன்றி சொல்ல 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 அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு பாருங்க, அதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியா மாறிடுச்சு. நமக்கு தலை வலிக்குது, நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ தலை வலிக்குது, ஐயோ தலை வலிக்குது. அப்ப என்ன சொல்லணுமா? தலையை தவிர மற்ற எல்லா உறுப்புகளும் அருமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது, இறைவா நன்றி. தலை மட்டும்தானே வலிக்குது, மற்றதெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா இறைவனுக்கு? ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலையா, 2 வேளை சாப்பாடு கிடைக்குதே, இறைவா நன்றின்னு சொல்லுங்க. அரிது அரிது மாநிலராய் கரத்தால் அரிது அப்படின்னாங்க. அட மனுஷனா பிறந்திருக்கிறோமே, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அப்பேற்பட்ட மந்திரம் இந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய மந்திரம். இறைவா நன்றி, எனக்கு கொடுத்த அத்துணை விஷயங்களுக்கும். நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம், எல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். ஒரு 10 மாடி பில்டிங், அந்த பில்டிங் மேல இருந்து சூப்பர்வைசர் இன்ஜினியர் கீழே வேலை செய்யறவங்க கூப்பிடுறாரு. திரும்பியே பார்க்கலாம், திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். மேல இருந்து ஒரு 10 ரூபா நோட்டு அப்படி போடுறாரு, அப்படியே வந்துச்சு, அவன் எடுத்துக்கிட்டான். எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு தான் வேலையை பார்க்க. ஒரு 50 ரூபா நோட்டை போடுறாரு, அதுவும் வந்து எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு திருப்பி பார்க்கல, வேலையை பார்த்துட்டே இருக்கும். மேல இருந்து பார்த்தாரு, என்ன ஒரு கல்லை தூக்கி போட்டாரு, அவன் மேல கூட உள்ள பக்கத்துல எவனா அவன் கல்லை போட்டதுன்னு திரும்பி பார்த்தான். இதுதான் நாம பண்ணிட்டு இருக்கிறோம். இறைவன் நமக்கு பண்ற நல்லது எல்லாத்தையும் பேசாம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். இறைவன் வந்து பார்க்கவே நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், வளமை, வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆனா இறைவனுக்கு நன்றி சொல்வதே, இறைவனை நினைச்சே பார்த்தது கிடையாது. ஒரு கஷ்டம், ஒரு துக்கம் வந்த உடனே தான் இறைவனை ஞாபகத்துக்கே வரும். கல்லெடுத்து போட்ட உடனே இவன் தான். அந்த மாதிரி ஒரு துக்கம் வந்த உடனே இறைவனை தேர்வு. இதுதான் நம்மளுடைய படம். துன்மார்க்க நடையடை தூங்குகின்றீரே, தூக்கத்தை விடுகின்ற துணையொன்றும் கருதீர். சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திட வெளியீர், சாவையும் பிறப்பையும் தவிர்த்திட விரும்பீர். பன்மார்க்கம் செல்கின்ற படிப்புலம் அடக்கி, பசித்தவர் தம்முகம் பார்த்து உணவழி. என்மார்க்கம் எச்சுகம் யாதும் வாழ்க்கை, எத்துணை கொள்கின்றீர் இத்துலகு. நிறைய பாடல்கள் வள்ளல் பெருமான். துன்மார்க்க நடையினை தூங்குகின்றீர். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டு அறியாமை என்கின்ற இருளிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது. தூக்கத்தை விடுகின்ற துணையொன்றும் அறிய. தூக்கத்தை விடுகின்ற, தூக்கம்னா மரணம், அதுதானே நித்திரை. நிரந்தர தூக்கம்னு சொல்லுவாங்க. அதை துறக்கக்கூடிய மார்க்கத்துக்கே வளர்த்து கிடைக்கும். சன்மார்க்கம் தான் அதை ஒழிக்கக்கூடிய மார்க்கம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். மற்ற மார்க்கங்களில் எல்லாம் சாதனம் உண்டு, சாத்தியம் கிடையாது. சன்மார்க்கத்திலே மட்டும்தான் சாத்தியம் இருக்கின்றது என்று சொல்லுகிறார். ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீதியை நீர் அழிதல் அழகலவே. நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தானே. வீதியிலே அறுத்தோதி விளையாட புரிகின்ற வேறுகின்ற தருணம் இது பூவுகின்றேன். இந்த தருணம், இந்த நாள் நாம் அனைவரும் இந்த சன்மார்க்கத்திலே சேர்ந்து
என்ன சன்மார்க்கத்திலே சொல்லுகின்றது? சாகாத கல்வியே கல்வி, கற்றதெல்லாம் பொய்யே. உண்மையானது எது? சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. அதுதான் மெய் அறிவு, உண்மையான சிவம் ஒன்றே பொருள் என கண்டது. சிவம் தான் நாம் அடைய வேண்டிய பொருள். வீடு வாசல் காரு பங்களாலாம் கிடையாது. சிவம் தான் நாம் அடைய வேண்டிய பொருள். சிவம்னா உடனே ஒரு கால தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற நடராஜன். சிவம் என்றால் மலமற்ற நிலை என்று, மலமற்ற நிலை, இதுதான் சிவம். அந்த சிவம் மலமற்ற நிலையை நாம் அடைய வேண்டியதுதான் உண்மையான அறிவு. மலம் ஐந்தும் வென்ற வல்லவமே தனித்த பூரண வல்லவம். எனக்கு அந்த ஊர்ல ஒரு பங்களா இருக்கு, இந்த ஊர்ல ஒரு பங்களா இருக்குதுன்னு சொல்றது பெரிய ஆற்றல் கிடையாது. 5 மலத்தையும் நான் ஒழித்திருக்கின்றேன், தத்துவம் எல்லாம் தனித்தனி கடந்தேன்னு சொல்றதுதான் பெரிய வல்லவம். அதுதான் ஆற்றல். வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய் தொழிலதாகும். வேகாத காலாதி, கால்னா காற்று. இந்த பானையெல்லாம் செய்யறோம். இந்த பானைய மண்பானையை செய்யறாங்க இல்லையா, களிமண், அதை அப்படியே எடுத்துட்டு அடுப்புல வைக்கலாமா? வைக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அதை என்ன பண்ணுவாங்க? சுடுவாங்க. செங்கல் எப்படி உருவாகுது? களிமண், அதை போட்டு சூளையில போட்டு நெருப்பறி விட்டு அதை சுடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அது ஸ்ட்ராங் ஆகும். இந்த பானை அதுக்கப்புறமா தான் அடுப்பு ஏற்ற முடியும். களிமண்ணை ஏற்ற முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த உடம்பு என்கிறது இந்த களிமண். இதை என்ன பண்ணணும்? சுடணும். இந்த உடம்பை சுடணும். எப்படி சுடணும்? தவத்தால சுடணும், சுத்த உஷ்ணத்தால சுடணும். சுத்த உஷ்ணம் எப்படி உண்டாகும்? 3 வகையிலே இந்த சுத்த உஷ்ணம் உண்டாகும். தவம் பண்ணா அதிகமான சுத்த உஷ்ணம் உண்டாகும். இன்னொன்னு பாராயணம். 3 மணி நேரம் தொடர்ந்து பாராயணம் பண்ணீங்கன்னா அந்த சுத்த உஷ்ணம் உண்டாகும். இன்னொன்னு சத்விச்சாரம், விசாரம். இந்த மாதிரி இறைவன் நம்முடைய நிலை என்ன, இறைவன் நிலை என்ன, அந்த நிலை எப்படி அடையிறது, எப்படி ஆசைப்படுறது, எப்படி பட்டு போடுறது, இறைவன் எப்படி பிடிக்கிறது, இப்படியே விசாரம் பண்ணிட்டு இருந்தா அந்த உஷ்ணம் உண்டாகும். இப்படி அந்த உஷ்ணத்தை உண்டாக்கி இந்த களிமண்ணாலான இந்த உடம்பை நாம் சுட்டு வேதித்து, இதை எப்படி செங்கல் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மாதிரி இந்த தேகத்தை அந்த மாதிரி நம்ம வலுந்த தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், சுடணும். அதுதான் உண்மையான தொழில். என்ன உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் பாவம். கலை வைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. கலை வைத்த கற்பனையே, கற்பனையா நமக்கு இதுவரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அத்தனையும் குழி கொட்டி மண் மூடி போக. வந்தருள் புரிய விரைந்திருந்தருளும் மாமணி மந்திலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிய வரமெல்லாம் வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் உணர்ப்பித்து என்னுடன் கலந்தே செய்து வித்தருளுக செய்வகையே. இது நல்ல தருணம் அருள் செய்ய என்று இறைவனுக்கு இது நல்ல தருணம், இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.